சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நமது மதத்தை விட அதிகமான அவதார புருஷர்களை, மகான்களை, தீர்க்கதரிசிகளை வேறு எந்த மதம் தந்துள்ளது? இன்னும் எண்ணற்றோரை தருவதற்கும் தயாராக இருக்கிறது. நமது கடவுள் சகுனமாகவும் அதே வேளையில் நிர்குணமாகவும் இருப்பதைப் போல் நமது மதமும் அழுத்தமான வகையில் தத்துவங்களின் மீது கட்டப்பட்ட ஒன்றாகவும் அதே நேரத்தில் மனிதர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப எண்ணற்ற விதங்களில் பின்பற்றுவதற்கு ஏற்ற விதமாகவும் அமைந்துள்ளது. நமது மதத்தை தவிர மற்ற பெரிய மதங்கள் அனைத்தும் வரலாற்று மனிதர்கள் மீதே அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வரலாற்று ஆதாரத்தில் மட்டும் ஓர் அடி விழுமானால், பாறை போன்ற அஸ்திவாரம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்களே, அது மட்டும் அசைக்கப்படுமானால் முழு கட்டிடமுமே நொறுங்கி சுக்கல் சுக்கலாகிவிடும். வேதாந்தம் மட்டுமே உலகம் தழுவிய மதமாக இருக்க முடியும். வேறெந்த மதமும் அத்தகைய ஒன்றாக இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். மேலை நாட்டின் மதமான கிறிஸ்தவம் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே மேலை நாட்டின் அறிவு ஜீவிகள் நம் பழைய தத்துவங்களில், அதிலும் குறிப்பாக வேதாந்தத்தில் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற புதிய சிந்தனை துடிப்பையும் ஆன்மீகத்தையும் காண்கிறார்கள். மனித வாழ்வில் எவ்வளவுதான் அரசியல் மற்றும் சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் தீமைகளை தீர்க்க முடியாது. அக வாழ்வில் ஓர் உறுதியான மாற்றம் மட்டுமே வாழ்க்கையின் தீமைகளை நீக்கும். வரலாற்றில் நாம் காண்பது என்னவென்றால், யார் குறைவான பொருட்களை கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறார்களோ, கட்டுப்பாட்டுடன் வாழ்கிறார்களோ, அவர்களே முடிவில் வெல்கிறார்கள். யார் போகத்தின் பின்னாலும் ஆடம்பரத்தின் பின்னாலும் ஓடுகிறார்களோ, அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு பரபரப்பாக அந்த நேரத்தில் காணப்பட்டாலும் அவர்கள் அழிந்தே தீர வேண்டும்.